எல்லாம் நீ தங்கியிருக்கிறியாமே கேவலமான நாயே நாயே. நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குற டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு பேசுகிற? ஏண்டா நல்லா வருது வாயில். டேய், நான் உன்னை என்ன கேட்குறேன்னா, என் புருஷன் செத்து அவன் லைவ் அவனை பக்கத்தில் பாடையில் படிக்க வச்சுட்டு நான் வந்து லைவ் போட்டேன்னா உனக்கு என்ன கேடு? நான் கேட்குறேன், உனக்கு என்ன கேடு? நீ உன் அப்பா ஏன் கோமணம் கட்டிகிட்டு இருக்கான்? ஏன் கோமணத்தை தூக்கிட்டு அடிச்சிருவானா சித்தாவை? இல்லை கேட்குறேன், பத்தத்துக்கு உன் பொண்டாட்டியும் ஏறுவானா உன் அப்பன்? இல்லை கேட்குறேன்ல, சொல்ல. நீ என் மாமனை பற்றி என் தம்பியை பற்றிலாம் பேசினல, இப்போ நான் பேசுகிறேன் பாரு, நல்லா கேட்டுக்கோ. ஏன் உன் அப்பன் கோமணத்தை கட்டிட்டு வந்து உன் பொண்டாட்டி ஏறிடுவானா? உன் அப்பன் தான் சொன்னானாமே 2 பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது 2, அவன் கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளைங்க 2 இருக்குதுன்னு சொன்னானாமே. அசிங்கமாக இல்லை உனக்கு? கேவலமாக இல்லை? என்னடா பொட்ட நடிக்கிற? கல்யாணம் பண்ணல, இன்னும் கல்யாணம் பண்ணலன்ட்டு என்ன எங்கேயாவது சரக்கு தேடலான்னு பார்க்குறியா? எவ்வளோவது இந்த லைவில் வந்து பொம்பளைங்களை கரெக்ட் பண்ண தான் இந்த யூடியூப்க்கு வந்திருக்கியா? சொல்லு, பொம்பளைங்களை கரெக்ட் பண்ண தான் யூடியூப்புக்கு வந்திருக்கியா? அசிங்க பிடிச்ச நாதாரி பையலே, உங்கள் அத்தா வேசி மவனே, தேனா மவனே, டா யோ லீ மவனே, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், பச்சை தேனா மவனே. உன் ஆத்தாளுக்கு வந்து கூட்டி கொடுத்தவனே, உன் ஆத்தாளை சாவடித்தவனே, உன் ஆத்தா 400-500 பேர்கிட்ட போனவனே, உன் பொண்டாட்டியை கிஷானுக்கு கூட்டி கொடுத்தவனே. வேற என்ன சொல்லணும்? சொல்லேன். நல்லா இருக்கா ராமாயணம்? எப்படி இருக்கு? காலையிலேயே செம்மையாக இருக்கா? எப்படிடா? ஏண்டா உன் பொண்டாட்டி ஊராக கூட்டி கொடுத்தியான்னு தாங்க முடியாமல் தான் ஊரை விட்டு ஓடி போயிட்டாலாம். இப்போ தான் வந்திருக்காளாமே, பேசி கீசி சமாதானப்படுத்தி இப்போ தான் வந்திருக்காளாம். எல்லாம் கேள்விப்பட்டேன். அப்படியே காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்னு உன் பொண்டாட்டியோட கதைலாம் இப்போ தான் தண்டவாளத்தில் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஊரை விட்டு ஓடி போனாலாமே, இப்போ தான் வந்திருக்காளாம் திரும்பி. ஊரை விட்டு ஓடி போய் எங்கே போய் அஜால் குஜால் பண்ணாலோ இப்போ தான் பொண்டாட்டியாக வீட்டுக்கு வந்திருக்காளா? ஐயோ பாவம், வேறு கை குழந்தை வேறு இருக்குதா? எத்தனை வயசு அதுக்கு? எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்களா? 1 பிள்ளைங்களா? ஏண்டா வெக்கமே இல்லையாடா உனக்கு? ஏண்டா அதே ரெக்கார்டு அதே விஷயத்த பேசிகிட்டு இருக்கியாடா? உனக்கு வெக்கமா இல்லை? எங்களை மாதிரி ஏதாச்சும் தேட, எங்களை பற்றி ஏதாவது தெரியுதான்னு தேடு. ஏன்னா ஈஸ்வரியை பற்றி ஆதாரம் இருக்கா? போடுறியா? இப்போ என்னமோ ஒரு சிபி போட்டிருக்கியா? ஆதாரம் இருக்கா? போடேன். போடுடா பொறுக்கி. நீ எந்த ஆதாரம் போட்டாலும் அது சேதாரம் தான், புரியுதா? பொறுக்கி நாய. முதல்ல உன் சூத்த கழுவுடா. உன் சூத்தியும் உன்னோட பானாவையும் நல்லா உன்னோட பொண்டாட்டியை விட்டு நல்லா உருவி விட சொல்லு, புரியுதா? கேவலமான ஜென்மமே. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு மக்களே நானும் இன்னும் கல்யாணம் பண்ணவே இல்லை, நானும் வந்து பக்கா விபச்சாரி அப்படின்னு சொல்கிறேன். வெக்கங்கட்ட நாதாரி முண்டப்பையில. ஏண்டா என் வாயில் வந்து உழுவுறிய? ஏண்டா என்னோட தூய்மையை குடிக்கிற? ஏண்டா அவ்வளோ நல்லா இருக்கா? அச்சோ, வா டொக்கா எடுத்து வைக்கிறேன், குடிச்சிட்டு போ. வேணுமா என் தூய்மை? உன் பொண்டாட்டியோடலாம் நக்குனது பத்தலையா? என்னோட தூய்மை வேணுமா? சீப்பு. ஏண்டா வெக்கமா இல்லை? அசிங்கமாக இல்லை கேட்குறேன். எனக்கே லைட்டாக அசிங்கமாக தான் இருக்குது இதெல்லாம் பேசுகிறதுக்கு. ஆனால் ஒன்றா மாதிரி ஆளுக்கு இப்படி தான் பதிலடி கொடுத்தாகணும், ஓகேவா? உன் பொண்டாட்டியை கிஷான் கூப்பிட்றான், தினம் கூப்பிட்றான், அதுக்கு தான் உன் லைவுக்கே வரான், புரியுதா? கிஷான் அடிக்கடிக்கு சொல்கிறான், எனக்கு வயசாயிடுச்சு, முடியல, நான் இன்றைக்கி போயிடணும், நாளைக்கு போயிடணும். ஒரே ஒரு தடவை பொட்டத்தலையோட பொண்டாட்டியோட கவட்டையை பார்த்துட்டேன்னா போதும், அதுவே என் வாழ்க்கையின் சித்தம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்யணும்? நீ அனுப்பி விடணுமா இல்லையா? இப்பயே புருஷனை விட்டுட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு தானே வந்திருக்கா? அனுப்பி விடுறா பொட்டத்தலை.
வலிக்குதா, இப்போ வலிக்குதா, இப்படி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லா பொம்பளைங்களையும் பேசும்போது இப்படி தாண்டா வலிக்கும் பொட்டத்தலை. இன்னும் நிறைய கிழிப்பேன், லைவ் போட்டு கிழிப்பேன். இன்றைக்கி கிழிச்சிட்டே இருப்பேன் உன்னைய, புரியுதா? இன்றைக்கி பூரா உன்னை கிழிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடியோ போடுவேன்டா காலையிலேருந்து. பார்க்குறியா? ஒரு லைவு 10 வீடியோ எல்லாமே உன்னை பற்றியான சார்ந்ததாக தான் இருக்கும். அப்புறம் எல்லா லைவையும் எல்லா வீடியோஸையும் பப்ளிக் பண்ணுவேன். ஓகேவா? பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பப்ளிக் பண்ணுவேன். இனிமேல் எனக்கு உன்னை தாக்குறது தான் வேலை. சரியா? ஓகேவா? சந்தோஷமாயிரு. புரியுதா? நீ என்னென்ன நினைக்கிறியோ எங்கள் வாயிலேருந்து வரணும்னு எல்லாமே வரும். புரியுதாடா? பொட்ட தலை, பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து வாங்கி தின்ற பொட்ட தலை மக்களே இவன். நான் என்னென்ன சொன்னேன்? என் மாமா உனக்கு வந்து சூனா கிளம்பாதா? உனக்கு சூனா கிளம்புதான்னு பாடுறா. சூனா கிளம்பி இருந்தா பொண்டாட்டி 2 பிள்ளை பத்த பொண்டாட்டியை வரட்டி அடிப்பியா நீ? உன் அப்பா என்னத்துக்கிட்டா கோமணத்தை கட்டிகிட்டு இருக்கான்? தூக்கிட்டு உன் பொண்டாட்டி வந்து அடிச்சிடுவானா? இல்லை சித்தாவை அடிக்கிறானா? சித்தாவை அடிக்க வாய்ப்பு இல்லை. சித்தா வந்து அது ஒரு 400-500 பேருக்கிட்ட போன கவுட்டை அது. அதனால சித்தாவை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பான முறையில் உன் பொண்டாட்டியை தான் அவன் எய்ம் பண்ணுவான். புரியுதா? ஆமாவா இல்லையா சொல்லு. என்ன நான் சொல்கிறதுலாம் கரெக்டு தானே பொட்டத்தில்? ஆமாம் தானே? எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன், இல்லை இப்போ எவ்வளோ கேவலமாக நான் உன்னை பேசுகிறேன் பார்த்தியா? கிழிக்கிறேன் பார்த்தியா? அவள் உன்னை கையில் பக்கத்தில் கையை கோர்த்து உன்னை உருவி விடும் போதே நினச்சேன்டா இது பொண்டாட்டியாக தான் இருக்கணும்னு. எது MBA படிச்சிருக்கலாம் போ நாய. வந்துட்டான் உக்காந்துட்டு உருட்டுறதுக்கு அந்த தேனாவும் வந்து உக்காந்துக்கிட்டு உன் கூட உருட்டுறா. வெக்கமா இல்லை? சி ஒரு வேசி அவளை போய் பொண்டாட்டின்னு சொல்கிற. அதில் வர 2 பிள்ளைங்க வரையா உனக்கு? பொட்டை பிள்ளைங்களா? ஊர் பூரா பொட்டைச்சிங்களா பேசுகிற பார்த்தியா? அதனால உனக்கு பொட்டை பிள்ளைங்க தான் கிடைக்கும். நாளைக்கு அதுங்களும் ஒரு பெருசாகி ஒரு தொழில் பண்ணணும். தொழில், நல்ல தொழில், வியாபாரம் அந்த மாதிரி பண்ணணும்ல. அதுக்காக தான் உனக்கு ஆண்டவனாக பார்த்து பொட்டை பிள்ளையை கொடுத்து வச்சுருக்கான். ஐயோ கடவுளே என்னத்தை சொல்கிறது? பெண் பாவம் சும்மா விடாதுடா பொட்டத்தலை. பெண்களை உக்காந்துக்கிட்டு ராத்திரி பூரா கூவி பேசுகிறல்ல உனக்கு பற்றியா? 2 பொட்டை பிள்ளைங்களா? ஐயோ கசுமாலமே இதில் வேறு எப்படிடா கட்டின பொண்டாட்டியை போய் என்னது மாமன் பொண்ணு இவ்வளோ தான் நான் கட்டிக்க போகிறேன் மாமன் பொண்ணு ஓத்தா ஜனவரி. ஏன் உன் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கா? அவ்வளோ கொடூரமாக இருக்காளா? அவள் அசிங்கம் படிச்சவளா? சொல்ல 400-500 பேர்கிட்ட போனவளா என்ன கருப்பி மாதிரி? வெக்கமே இல்லை உனக்கு? நாரப்பையில வந்துட்டான். டேய் உன் முதுவை திரும்பி பாடுறா, உன் குடும்பத்தை பாடுறா பொறுக்கி நாயே. என்னடா வீடு குப்பையும் குடும்பமாக கிடக்குது? வீடாடாது நாரப்பையில்? உன் வீடாடாது பீ தொட்டி மாதிரி இருக்கு, கக்கூஸ் மாதிரி இருக்கு. கக்கூஸ் வாயனை. நீ தாண்டா உண்மையான ஒரிஜினல் கக்கூஸ் வாயன். உன் பொண்டாட்டி சொன்னால ச்சே வாய் நாத்தடிக்குது பூ அப்படின்னால அந்த மாதிரி சனினை. மனுஷன்லேயும் சேர்த்தில மிருகத்துலேயும் சேர்த்தில. சாவுடா நீ முதல்ல சாவுடா. கத்தி அண்ணாடிக்கும் ஜான்கிராஃப் ஈஸ்வரி அப்படின்னு கத்தி சாவுடா. புரியுதா? புரியுதா? நீ கத்தி சாகணுன்றான்டா. நான் உன்னோட லைவை வந்து நீ கத்து நல்லா கத்து. ஐயோ ஜோக்கா இருக்கே அப்படின்ட்டு கத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறோம். புரியுதா? நீலாம் என் புருஷனை பற்றி பேசினாலோ, என் பிள்ளைங்களை பற்றி பேசினாலோ, என் தம்பியை பற்றி பேசினாலோ, யாரை பற்றி பேசினாலும் எங்களுக்கு வலிக்காது. ஏன் தெரியுமா? நாங்கள் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்கள் தான் கவட்டையில் கோமணத்தை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துகிற நாய்ங்க. புரியுதா? கவட்டையில் கோமணத்தை கட்டிக்கிட்டு இன்னமும் குடும்பம் நடத்துகிற நாய்ங்க. எப்படி கோமணத்தை தூக்கிட்டு யாரை பார்த்தாலும் அடிச்சிடுவானா உன் அப்போ?
சி வெக்கமா இல்லை? அங்கிட்டு சித்தாவை கூட்டி கொடுக்குறான், இங்கிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏறிடுறான் உன் அப்பன். அசிங்கமா இல்லை? என்ன குடும்பம்டா உன் குடும்பம்? ஐயையோ, நாத்த குடும்பம்டா. கடவுளே, முருகா காப்பாத்துறா. இதெல்லாம் பார்க்க வைக்கிறியடா இந்த யூடியூப்பில். சரி, இன்னைக்கு திரும்பவும் இன்னும் நிறைய பேசு, புரியுதாடா பொட்டத்தில்? இன்னும் நிறைய பேசு. நீ ஒரு சாக்கடை, உன் குடும்பம் ஒரு தேனா குடும்பம். இதெல்லாம் தெரியாமல் உன் முதுவை திரும்பி பார்க்காம எங்ககிட்ட பேச வந்துட்டியேடா பொட்டத்தில். என்னடா இது? ஐயையோ. சி வெக்கமா இல்லை உனக்கு? நாயே, முதல்ல உன் சூத்த கழுவு. பத்தலைன்னா உன் மவளோட மலத்தை எடுத்து தின்னுடா நாயை, சனினை. அப்போயாவது அறிவு வருதா பார்க்கலாம். குடிக்கார பூனாமவனை வந்துட்டான். மக்களே, இவன் சொன்னான லைவில், எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை மக்களே. பாருங்கோ, என் காலு சிவப்பாக இருக்குது, என் கை சிவப்பாக இருக்குது. உங்கள் ஓத்தா ஜனவரி கல்யாணம் பண்ணி கேடுக்கட்ட நாயை 2 பிள்ளைய பொத்து வச்சுக்கிட்டு, பொட்டை பிள்ளைங்களை பொத்து வச்சுக்கிட்டு, அதுவும் நீ உக்காந்துக்கிட்டு லைவில் கல்யாணம். டேய், உன்னோட வீட்டு அட்ரஸ் முதல்ல அதை எடுத்தாச்சு, புரியுதா? எடுத்தாச்சு. வெயிட் பண்ணு. வெயிட் கரோ பேபே, வெயிட் கரோ. சரியா? மலேசியாவில் இருந்துக்கிட்டு இந்த மலேசியாக்காரியால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறல்ல? வெயிட் பண்ணி பாரு. வெயிட் கரோ, புரியுதா? புரிஞ்சிக்கோ, புரிஞ்சவன் பிஸ்தா. வெயிட் பண்ணு தம்பே, வெயிட் பண்ணு தம்பே. பொட்டத்தலை தம்பே, பொண்டாட்டியை கூட்டி கொடுத்த தம்பே, வெயிட் பண்ணு தம்பே. என்னை பற்றியா பேசுகிற? உனக்கு கற்றுக் கொடுத்தாளுங்களே, உனக்கு சொல்லி கொடுக்குறாளுங்களே, தண்ணி அடிக்க பணத்தை கொடுத்து உன்னை பேச வைக்கிறாளுங்களே, அந்த தேனா முண்டிங்க ஒரு புருஷனுக்கு ஒரு முந்தாணி விரிச்சவளுங்க இல்லை, புரியுதா? பல பேர்த்துக்கு முந்தாணி விரிச்சவளுங்க தான் அந்த தேனா முண்டிங்க, புரியுதா? பல பேர்த்தோட பால் டப்பாவை குடிச்சவளுங்க தான் அந்த தேனா முண்டிங்க, புரியுதா? உனக்கு சொல்லித்தராளுங்களே அந்த தேனா முண்டிங்க. ஒரு புருஷன் கூட படுத்தவளுங்களா இருக்கவே முடியாது, புரியுதா? செத்து போன என் புருஷனன்னு பேசுகிறீங்களே இல்லை நீங்களாம்? அப்போ நீங்களாம் நல்ல ஜாதியில் பிறந்திருப்பீங்களா, நல்ல வகராறில் பிறந்திருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களாம் உண்மையிலே அதுதான் சொல்கிறேன், கேவலக்கட்ட ஜென்மங்கள். ஓகேவா? புரியுதா? பொட்டத்தலை புரிஞ்சிக்கோ, நல்லா யோசிச்சு பாரு. நானாவும் வம்புக்கு வரல, நீயா என் வம்புக்கு வந்திருக்க. அதனால இன்னைக்கு பூரா வச்சு கிழிப்பேன், புரியுதா? எப்படி வச்சு கிழிப்பேன். சரியா? பொறுக்கி நாய. உன் பொண்டாட்டி உனக்கு டப்பாவாக சோறு கொடுத்து இப்படி அனுப்பி விட்டுட்டு, உன்னை வெளியே அனுப்பி விட்டுட்டு உன் மாமனாரோட ஜல்சா பண்ணுறாளா? உன்னோட அப்பனோட அவளோட மாமனாரோட ஜல்சா பண்ணுறாளா? சி வெக்கமா இல்லை? அப்பனும் ஒரே டப்பாவை பாய்க்கிறீங்க, மாமனும் அதே டப்பாவை பாய்க்கிறீங்க. வெக்கமா இல்லை? ஐயோ பப்பி ஷேம். ஒரே குட்டியில் ஊறுறீங்கடா மாட்டீங்களா? ஐயோ என்னத்த சொல்ல. சரியா? ஓகேவா? உனக்கு இவ்வளோ தான், அப்புறமேல வரேன். சரியா? பாய் பொட்டத்தலை.